ஆனால் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பசங்க யாராவது பார்க்க போகிறோம், குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே சின்ன கிஃப்ட் மாதிரி செயின்ஸ்லாம் வந்து நிறைய வருது. பிளாஸ்டிக்லாம் பேன் பண்ணுறதுனால நம்மளோட இதில் வந்து நம்ம இந்த மாதிரி கைத்திறமைகளை வச்சு காட்டுறோம். இது நான் வந்து போட்டுட்ருக்கேன். இதுக்கு வந்து வீடியோ கேட்டுறாதீங்க, ஏன்னா வீடியோஸ்லாம் வந்து எனக்கு போட டைம் கிடையாது இப்போது. இது வேணுன்றவங்க யாருக்கு வேணுமோ அவங்கக்கிட்ட நான் காண்டாக்ட் நம்பருக்கு ஸ்க்ரீனில் தந்திருக்கேன், டிஸ்பிளேயில் கொடுக்குறேன். அதில் பார்த்துட்டு என்கிட்ட கேளுங்க. ஏன்னா இந்த மாதிரி கீ செயின்ஸ் நான் நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டைம் இல்லைங்க, அதனால் நம்ம வீடியோஸ் போட முடியாது. வேணுன்றவங்க என்னோடது கேளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறது என்னென்னா தேங்க்யூ. இந்த மாதிரி கவர்ஸில் போட்டு தான் நான் இனிமேல் ஃபர்தராக வந்து அனுப்புவேன். பேக் பண்ணிவிட்டு இந்த கவரில் போடுவோம். ஏன்னா நம்ம தேங்க்யூ கார்டு போடலை, அதுக்கு பதிலாக தேங்க்யூ கவர்ஸ் போடுறோம். இதில் தான் நான் கவர்ஸில் போட்டு தான் தருவேன். பேக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் அட்ரஸ் ஒட்டிடுவேன், பேக்கில் தேங்க்யூ தான் இருக்கும். இதை வந்து நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம். இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் பண்ணின்னு இருக்கேன் இப்போதைக்கு. ஆல்ரெடி நான் போட்டுட்டேன், பட் ஆனால் என்னால் வீடியோ காட்ட முடியல. பேக் பண்ணி போட்டுட்டு தான் இருக்கோம். ஏன்னா நமக்கு கொரியர் போடுறதும் டைம் இருக்குது, சேல் பண்ணுறதுக்கும் டைம் இருக்குன்றதுனால நமக்கு அதிலே போயிடுது. அது மாதிரி இது மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ஸ் வேணுன்றவங்க எனக்கு கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். எந்த மாடல் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எனக்கு அனுப்பி ரேட்டு கேளுங்க, கால் பண்ணி ரேட்டு கேளுங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா கால் பண்ணுறீங்க, வீடியோஸ் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். தயவுசெய்து தெளிவாக பாருங்கள், எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். நிறைய இது நம்ம போட்டுருக்கோம், மணிலாம் சேல் பண்ணிட்டு தான் இருக்கோம், நல்லா போயிட்டு தான் இருக்குது. ரேட்ஸ்லாம் அதில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. அதுவும் வந்து கால் பண்ணுறவங்க எனக்கு மார்னிங் 10 to 6 தாங்க பண்ணணும். அதுக்கப்புறம் சேட் பண்ணுற மெசேஜும் 10 to 6 தான் இருக்கணும். அதுக்கு மேலே நான் சேட் பண்ண மாட்டேன். இப்போ வந்து உங்கள் மெசேஜே நான் பார்த்தா கூட, பிஸ்னஸ் தரீங்கன்னா கூட நான் அதை அட்டன் பண்ண மாட்டேன். மறுநாள் காலையில் தான் நான் அதை அட்டன் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வீட்டு வேலைங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க, இதுக்கே நம்ம சேட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஒர்க்கும் பண்ணணும், வீட்டு வேலையும் பார்க்கணுன்றதுனால தான் நான் 10 to 6 சொல்லியிருக்கேன். நீங்கள் 10 to 6லே பாருங்கள். காலும் சரி, வாட்ஸ்அப் மெசேஜஸும் சரி 10 to 6 தான் பண்ணணும். அது இல்லாமல் எனக்கு வந்து ஆர்டர்ஸ் கொடுக்குறவங்களுக்கு நான் சேட் பண்ணுறது வந்து எதனாலன்னா, வாங்கிட்டு நம்ம கடையில் வந்து வாங்குறது கிடையாது. இப்போது டேரெக்டாக டீலர்கிட்டேருந்து நம்ம மேனுஃபேக்சர்கிட்டேருந்து எடுக்கிறதுனால நம்ம கலர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து கொரியர் போடும்போது நான் ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவோம். அது எல்லாருமே வாங்குறவங்களுக்கு, என்கிட்ட வாங்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் 7:30 8 o'clockலாம் நான் மெசேஜ் பண்ணுவேன். 10 o'clock கூட என்னால் மெசேஜ் பண்ண முடியும். பட் ஆனால் சேலுக்குன்ட்டு வர்றவங்க வந்து யாராக இருந்தாலுமே 10 to 6 மேலே பண்ணாதீங்க. பண்ணாலும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன், ஃபோனை கட் பண்ணிவிடுவேன். வாட்ஸ்அப்பை நான் ரிப்ளை கொடுக்க மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா அன்டைம்லலாம் கால் பண்ணுறீங்க, சண்டேஸில் கூட கால் பண்ணுறீங்க. சண்டேஸில் கூட பண்ணுங்கள், பிரச்சனை இல்லைங்க. ஆனால் எனி டைமும் பண்ணக்கூடாது. ஏன்னா நாங்களும் வந்து ஃபேமிலியில் வந்து வீட்டில் இருக்கோங்க, எங்களுக்கும் சில ஒர்க்ஸ்லாம் இருக்குல்ல. நாங்கள் ஆஃபீஸ் டைமிங் மாதிரி தானே நான் வச்சுருக்கேன் 10 to 6. அந்த டைமிங்க்கே நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.